பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாக்கியம் தங்கமயிலுக்கு கால் பண்றாங்க. அப்புறம் பாக்கியம் மயிலுக்கிட்ட, என்ன மயிலு நம்ம வீட்டு பக்கம் வரதே இல்லை, ஃபோனும் பண்றது இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே மயிலு, காலையில எந்திரிச்ச உடனே இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்க போதோன்னு தான் எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கும்போது நானும் தங்கச்சியும் உன் பேச்சையும் அப்பா பேச்சையும் மீறி பேசினதே இல்லைல்ல. ஆனால் இங்கே எல்லாரும் மாமாவை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்கம்மா. மாமா சொல் பேச்சை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் மாமா என்ன சொல்கிறாரோ அப்படியே நடந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வாக்கியம், வீடுன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் மயிலு. நீ தான் சமாளித்து மூத்த மருமகளா பொறுப்பாக நடந்துக்கணும். அப்போ தான் பாண்டியனுக்கு உன் மேலே ஆழமான நம்பிக்கை உண்டாகும். நீ சொல்கிற எல்லாத்தையுமே அவரும் செய்வார். ஆமாம் மயிலு, உன் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் நீங்கள் வெளியூர் போகிற விஷயமா பற்றி பேசிட்டு வந்தோமே, ஆமாம் மாப்பிள்ளை அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி பேசிட்டாரா, இல்லை நீ தான் இதை பற்றி சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மயிலு பாக்கியத்துக்கிட்ட, இல்லைம்மா எனக்கு இந்த விஷயமா மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் பேச ரொம்ப தயக்கமாக இருக்குது. அதனால் நீ சொன்ன உடனே ஏற்கனவே நான் சரவணன் மாமா கிட்ட இந்த விஷயமா பேசி மாமா கிட்டேயும் சொல்லி பர்மிஷன் வாங்க சொல்லியிருக்கேம்மா. ஆனால் சரவணன் மாமா இங்கே பாண்டியன் மாமா கிட்ட பேசுகிறாரா என்னன்னு தான் தெரியல. உன் மாப்பிள்ளை வர வர என் பேச்சை கேட்குறதும் இல்லை, என்னை கண்டுக்கிறதும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருமா. எப்போ பார்த்தாலும் அவரோட தம்பிங்க கூடயே பேசிகிட்டு இருக்காரு. நேற்று நைட்டு கூட தூங்குறதுக்கு ரூமுக்கு வரவே இல்லைம்மா. அவங்க தம்பிங்க கூடயே பேசிட்டு அங்கே மாடியிலே படுத்து தூங்கிட்டாரு. இங்கே வீட்டில் இருக்க அத்தை ராஜே மீனான்னு எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே உட்காந்து பேசுகிறாங்க, ஒன்றாவே சாப்பிட்றாங்க, கோயிலுக்கு போனோன்னா கூட ஒன்றாவே போகிறாங்க. நான் மட்டும்தாம்மா தனியாக இருக்க மாதிரி ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இங்கே என் வீட்டுக்காரராவது எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார்னு பார்த்தா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. நான் பேச போனால் மட்டும் நீ போய் படுத்து தூங்கு, அப்புறமா பேசிக்கலான்னு நான் சொல்ல வரதை கூட கவனிக்க விருப்பம் இல்லாமல் என்னை அங்கேருந்தே போக சொல்லிடுறாருமா. வர வர இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இங்கே பாண்டியன் மாமாவை தவிர வேறு யாரும் என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதும் கிடையாது. சாப்பிட்டியான்னு கூட யாரும் கேட்கவே மாட்டாங்கம்மா. அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. நான் போனால் கூட பேசுகிறத நிப்பாட்டிடுறாங்கம்மா. என்ன இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா. நான் எப்படி தான் இங்கே இருந்து காலங்கழிக்க போகிறனோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க மயில். அதுக்கு பாக்கியம், இது ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒன்று தான். இதையும் நீ பழகிக்கணும் மயில், புரியுதா இல்லையா? இதுக்காக தான் சொன்னேன் மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு அங்கே இங்கேன்னு போயிட்டு வாங்க, 2-3 நாள் வெளியூர் போயிட்டு வாங்கன்னு. ஆனால் இன்னும் ஒன்று உன் மாமனார் அனுப்பாமல் வச்சுருக்காரு பார்த்தியா. பேசாமல் நான் இன்னொரு முறை வந்து அவங்ககிட்ட இதை பற்றி பேசவா? உன் மாப்பிள்ளை பேசுகிற மாதிரி தெரியலையே, நானே வரேன்டி. ஆடி மாதம் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ளே எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போன பாடு இல்லை. நீ என்னவோ ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு தான் இருக்கியே தவிர்த்து உன் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகவே மாட்டேங்கிறியே. நீ அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா கண்டிப்பாக உன் மாப்பிள்ளையோட சேர்ந்து வெளியூருக்கு போக தான் செய்யணும். நான் வந்து ஆடி மாதம் வரப்போகுது, என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ஆடி சீர் கொடுக்குற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உன் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் இதை பற்றி பேசி கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே மயில், என்னம்மா இது ஆடி சீர்னா நீ நகையெல்லாம் வாங்கிட்டு வரணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியம், ஆமாம் மயில், உனக்கு மாப்பிள்ளைக்கு புது துணியெல்லாம் எடுத்து மாப்பிள்ளைக்கு எப்படியாவது மோதிரம் போடணும்ல, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன், நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயில், என்னம்மா நீ ஏற்கனவே கல்யாணத்துக்கு கிலோ கணக்கில் நகை போடுறேன்னு சொல்லி கவரிங் நகையை அள்ளி போட்டு அனுப்பி வச்ச, இப்போ மட்டும் உன் மாப்பிள்ளைக்கு நகை வாங்குறதுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா என்ன? நீ ஏன் அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இதில் நகையெல்லாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க மயில். அதுக்கு பாக்கியம் உடனே, நீ எதுக்கு மயில் கவலைப்படுற, உன் கல்யாணத்துக்கே அவ்வளோ கவரிங் நகையை போட்டேன்னா இப்போ மாப்பிள்ளைக்கு மட்டும் என்ன தங்க நகையை வாங்க போகிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா கொடுக்குற பணம் அரிசி பருப்பு வாங்க கூட பத்தாது, இதில் நான் எங்கே போய் தங்க நகை வாங்குறது? அதான் நம்மளுக்கு கவரிங் நகைன்னு ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குல்ல, அதில் 1000 ரூபாய்க்கு மாப்பிள்ளைக்கு நல்ல பளபளன்னு ஒரு பெரிய மோதிரமாக பார்த்து வாங்கிட்டு வந்து அங்கே எல்லாரும் முன்னாடியும் தட்டில் வச்சு சீர் செய்ய மாதிரி செஞ்சுருவேன். அப்புறம் என்ன, அவங்கெல்லாம் வாயடைச்சு போயிடுவாங்கல்ல, தங்க நகைன்னு நம்பிடுவாங்க. உன் கல்யாணத்துக்கு போட்ட நகையவே பளபளன்னு இருந்துச்சுன்னு எங்கே வாங்கினேன் ஏது வாங்கினேன்லாம் உன்னை விசாரிச்சாங்கல்ல, அதே கடையில் தாண்டி ஓ மாப்பிள்ளைக்கும் கவரிங்கில் மோதிரம் வாங்க போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, கல்யாணத்துக்கு போட்ட நகையவே தங்கம்னு நம்பிட்டாங்க, இந்த சின்ன மோதிரத்தையா கவரிங்னு கண்டுபிடிக்க போகிறாங்க? ஆடி சீர் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னுமா நீங்கள் நான் சொன்ன மாதிரி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வெளியூருக்கு அனுப்பலை அப்படின்னு ஒரு பேச்சையும் போட்டு நான் அவங்க மனசெல்லாம் மாற்றி நாளைக்கே நீங்கள் ஊருக்கு கிளம்புற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது, அம்மா நான் அப்படி வெளியூர் போகிறதா இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சமாவது பணம் இருக்கணும்லம்மா,
உன் மாப்பிள்ளை வேற வாங்கின சம்பளம் மொத்தத்தையும் இங்க உன் பாண்டியன் மாமா கிட்டேயே கொடுத்துட்டாருமா. இப்ப போறதுக்கு வரதுக்குன்னு செலவுக்கு கூட இங்க பாண்டியன் மாமா கிட்ட தான் நாங்க பணத்தை கேட்கணும். உன் மாப்பிள்ளை திருந்தவே மாட்டிக்கிறாரு. எவ்வளோ சொன்னாலும் என் பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிறாருமா. இப்ப என்ன செய்யறதுனே தெரியலமா அப்படின்னு மயில சொல்ல உடனே பாக்கியம், என்ன மயில நீ உன் மாமனாரை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? நாங்கள் வீட்டுக்கு வந்து நாங்களே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் டிக்கெட் போடுறோம். இப்போ உடனே அவங்கள வெளியில் அனுப்புங்க, வெளியூர் போயிட்டு வரட்டும், நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வரட்டும், நீங்கள் பணம் எதுவும் செலவு பண்ண வேண்டாம், நாங்களே பணத்தையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உன் மாமனார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன், பணத்தையும் நானே கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வீட்டுக்கு வந்து பேசுகிற பேச்சில் கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு வெளியூர் போக தான் போறீங்க. நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க பாக்கியம். இங்க வீட்டுல வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க தங்கமயிலு. இதை பார்த்த கோமதி, என்ன மயிலு யாராவது வரேன்னு சொன்னாங்களா? நீ என்ன அப்பத்துல இருந்து வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கியே? ஏன் சரவண மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னானா என்ன? அதனாலதான் நீ வாசல்லே நின்றுட்டு இருக்கியா அப்படின்னு கோமதி கேட்க, அதுக்கு மயிலு, இல்லத்த எங்க அம்மா என்னை பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனா எப்போ வராங்கன்னு தெரியலத்த, அதான் வராங்களா இல்லையான்னு வாசல்ல நின்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா வந்தா நம்ம வீட்டுக்குள்ள தானே வரப்போறாங்க, அதுக்காக வாசல்லே எவ்வளோ நேரம் காத்துட்டு இருப்ப, முதல்ல உள்ளவா மயிலு அப்படின்னு மயில உள்ள கூட்டத்துக்கு அப்புறமா கோமதி, ஆமா என்ன விஷயமா இப்போ உன்னை பார்க்க வராங்க, நீதான் உங்க அம்மா வீட்டுக்கு வர சொன்னியா மயிலு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மயிலு, இல்லத்த எதுக்கு வராங்கன்னு தெரியல, உன்னை பார்க்க தான் வரேன்னு சொன்னாங்க, வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கோமதி கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க பாக்கியம் தங்கமயில பாக்குறதுக்காக அங்க வீட்டுக்கு வராங்க. கோமதி பாக்கியத்தை பார்த்த உடனே, வாங்க சம்மந்தி வாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாக்கியம், இல்ல சம்மந்தி நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன். தங்கமயிலு நல்லா இருக்கியா, இந்தா அப்படின்னு சொல்லி கையில பழங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே தங்கமயில் பாக்கியத்துக்கு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அப்புறம் பாக்கியம் கோமதி கிட்ட, இப்ப மயிலு சம்மந்திக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போறது இல்லைன்னு சொன்னா, சம்மந்தி வந்து சாப்பிட்டு போயிட்டாரா இல்ல இனிதான் வருவாங்களா அப்படின்னு கேட்க, உடனே கோமதி, இல்ல இனிதான் சாப்பிட வருவாங்க. ஆமா என்ன விஷயம், அவரை பத்தி விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல ஆடி மாசம் வருதுல்ல, அதான் ஆடி சீர் கொடுத்துட்டு அப்படியே தங்கமயில எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பாண்டியனும் வீட்டுக்கு சாப்பிட வராரு. உடனே பாக்கியம் பாண்டியனை பார்த்து, சம்மந்தி நல்லா இருக்கீங்களா, ஆடி சீர் கொடுத்துட்டு நம்ம மயில அப்படியே கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமே அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தேன் சம்மந்தி அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி இந்த காலத்துலயும் ஆடி சீர் இதெல்லாம் செய்யணுமா என்ன? அது மட்டும் இல்ல தங்கமயில் இங்கேயே இருந்துட்டு போகட்டுமே, நாங்க இதெல்லாம் பாக்குறதே இல்ல, மயில என்னோட பொண்ணாதான் பாக்குறேன், மயில் பேசாம இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். உடனே பாக்கியம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, முறை தவறக்கூடாதுல சம்மந்தி, அதனால தங்கமயிலுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே முறையா செய்யணும்னு என் வீட்டுக்காரர் அப்பப்ப என்கிட்ட சொல்லுவாரு, அதனாலதான் நானே எல்லாத்தையுமே கொண்டு வந்தேன். என் வீட்டுக்காரரும் கூட வரேன்னு சொன்னாரு, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வெளியில போயிட்டாரு, அதான் சீர் செஞ்சுட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். அப்படியே பேசிட்டு இருக்கும் போது பாக்கியம் மெதுவா பாண்டியன் கிட்ட, ஆமா சம்மந்தி இங்க மாப்பிள்ளையவும் மயிலையும் வெளியூருக்கு அனுப்ப சொல்லி ஏற்கனவே நான் சொல்லிட்டு போயிருந்தேனே, நீங்க அதை பத்தி என்ன முடிவெடுத்தீங்க, இன்னும் அனுப்பாம இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு பாண்டியன், அதுவா சம்மந்தி அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன், இங்க இங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, பிரச்சனை முடிஞ்ச உடனே கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மயிலையும் சரவணனையும் நாங்க அனுப்பி வைக்கிறோம், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, மயிலை நாங்க எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம், தங்க மயிலு மூத்த மருமகன்ற பொறுப்போட நடந்துக்கிறா, மயிலு எங்க வீட்டுக்கு மருமகளா வர நாங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு பாண்டியன். இதை பார்த்த கோமதிக்கு ரொம்ப கடுப்பாகுது. இத்தனை நாள் நானும் தான் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு நாளும் என்னை புகழ்ந்து பேசினதில்லை, சாப்பாடு கூட நல்லா இருக்குன்னு சொன்னதில்லை, ஆனா இந்த மயிலை எப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, இந்த தங்க மயிலு வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே இவர்கிட்ட போட்டு போட்டு கொடுக்கறதுனால தங்க மயில் இப்ப நல்லவளா தான் தெரியவா அப்படின்னு கோமதி மனசுலயே நினைச்சுக்கிட்டு பாண்டியனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாக்கியம் பாண்டியன் கிட்ட, பணம் செலவாகும்லாம் நீங்கள் யோசனை பண்ணாதீங்க, உங்களால் முடியலன்னா நாங்களே டிக்கெட் எடுத்து மாப்பிள்ளையவும் தங்கமயிலையும் வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லா செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம் சம்மந்தி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அதுக்கு பாண்டியன், இப்போ மயில் எங்கள் வீட்டு மருமக, அவள் எங்கே போகணும் எங்கே வரணும்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்களோட போக்குவரத்து செலவை நீங்கள் எதுக்கு பார்க்கணும், அதான் நான் இருக்கேன்ல, நானே அவங்கள வெளியூருக்கு அனுப்பி வச்சு எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாக்கியம், இதை தானே நான் எதிர்பார்த்தேன்,
எப்படியும் என்கிட்ட செலவுக்குன்னு பணத்தை கொடுக்க காசா இருக்குது. இப்படி சொன்னா கண்டிப்பா பாண்டியன் நானே செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாருன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் பாக்கியம் பாண்டியன் கிட்ட, கொஞ்சம் மயிலை கூப்பிடுறீங்களா? இந்த சீர்வரிசையெல்லாம் மயில் கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் சம்பந்தி. உங்களையும் பார்த்தாச்சு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மயில் காஃபி கொண்டு வராங்க. உடனே பாக்கியம், அதெல்லாம் இருக்கட்டும் மயிலு, அம்மா உனக்காக வாங்கிட்டு வந்ததெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி மயிலுக்காக புடவை, சரவணனுக்கும் புது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கூடவே சரவணனுக்காக பெரிய மோதிரத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. மோதிரத்தை பார்த்த உடனே பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே பாண்டியன் பாக்கியத்துக்கிட்ட, என்ன சம்பந்தி இவ்வளோ பெரிய மோதிரத்தை சரவணனுக்கா கொண்டு வந்தீங்க? ஆடி சீரே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா அதையும் மீறி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு பாக்கியம், எங்க வீட்டில் ஆம்பளை பசங்க யாருமே இல்லை, சரவணன் தம்பியை தான் நான் என் பையனா நினச்சிருக்கேன், அதனால தான் அவருக்குன்னு என்னால் முடிஞ்ச இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது சம்மந்தி? நான் விருப்பப்பட்டு தானே செய்கிறேன். உங்கள் குடும்பத்தில் என் பொண்ணு மருமகளாக வர நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும், அதனால் இந்த சீரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வாக்கியம் பாண்டியன் கோமதி முன்னாடி அவங்க கொண்டு வந்த எல்லா சீரையுமே இங்கே மயிலோட கையில் கொடுக்குறாங்க. இதை பார்த்த கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் மயிலோட குணம் சரியில்லாமல் இருந்தாலும் பாக்கியம் செய்முறையெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு நினச்சி சம்மந்தி வீடு தேடி வந்து இங்க மோதிரத்தெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கோமதி நினைக்கிறாங்க. அப்புறம் பாக்கியம், நல்ல வேலை, வந்த வேலையும் முடிஞ்சாச்சு, செய்முறை செய்யறேன்னு கவரிங் நகையவும் கொடுத்தாச்சு, அப்புறம் இங்க என்ன வேலை நம்மளுக்கு, பேசாம கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு பாக்கியம் அங்கிருந்து கிளம்புறாங்க. மயிலுக்கு கொடுத்த சீர்வரிசைய கையில வாங்கி பாக்குறாங்க கோமதி. அப்புறம் வீட்டுக்கு வந்த மீனா கிட்டேயும் ராஜிகிட்டையும் இங்கே தங்கமயிலோட அம்மா வந்ததை பற்றியும் அவங்க கொடுத்த சீர்வரிசையவும் காட்டி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்கே மீனா உடனே கோமதி கிட்ட, என்னத்த இது, இங்கே சரவணன் மாமாவுக்கு இவ்வளோ பெரிய மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, குறைஞ்சது 2-3 பவுன் இருக்கும் போலயே, இவ்வளோ வெயிட்டா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பெருசாவும் இருக்கே. மயிலக்காவோட அம்மா சரவணன் மாமாவுக்கு நல்லா பெருசா மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அசதிட்டாங்க போங்க. ஆனா என் வீட்டில் இருந்தோம் ராஜி வீட்டில் இருந்தோம் இப்படி எதுவுமே கிடைக்காதே. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்க சீரு தீபாவளி சீருன்னு நான் எதையும் எதிர்பார்க்கவும் முடியாது, எங்களுக்கு உண்டான நகையை கொண்டு வந்து கொடுத்ததே பெருசுதான் என்ன ராஜி அப்படின்னு மீனா ரொம்பவே கவலையா பேசிக்கிறாங்க. உடனே கோமதி, என்ன மீனா நீ, நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இங்கே மயிலோட அம்மா இந்த சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட ஆடி சீர்னு எதுவுமே வேண்டான்னு தான் சொன்னோம், ஆனாலும் சரவணனுக்காக விரும்பி இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை எப்படி வேண்டான்னு சொல்கிறதுன்னு தான் நாங்களும் ஏற்றுக்கிட்டோம், அதுக்குன்னு உங்கள் வீட்டில் இருந்தோம் இங்கே ராஜோட வீட்டில் இருந்தும் இதெல்லாம் தரலன்னு நான் என்ன எதிர்பார்க்கவா போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி மெதுவாக அந்த மோதிரத்தை கொண்டு போய் சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க. உன் மாமியார் உனக்காக இதை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதை நீயே வச்சுக்கோடா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இங்கே பீரோவில் அது இதுன்னு வச்சுருக்கோம், அதனால் நீங்களே இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கோங்கம்மா, நான் வெளியில் எங்கேயும் போகும்போது கேட்டு வாங்கி போட்டுக்கிறேனே அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஆனால் மயிலே, இல்லத்தை நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், இது ஏற்கனவே கவரிங் மோதிரம், தங்கம்னு அத்தை வச்சிருந்து இதை ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி மயில் அந்த மோதிரத்தை கோமதி கிட்டேருந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சரவணன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மயில், நீ கல்யாணத்துக்கு போட்ட எல்லா நகையும் அம்மா தானே இத்தனை நாள் பத்திரமா வச்சுருந்தாங்க, அப்புறம் தானே லாக்கரில் கொண்டு போய் வச்சோம், அதே மாதிரி அம்மாவே பத்திரமா வச்சுக்கிட்டோம், இங்கே நீ அங்கே இங்கேன்னு வச்சுட்டேன்னா மோதிரம் தொலைஞ்சு போயிடும், அதனால அம்மா பத்திரமா பார்த்துப்பாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத, நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் நானே அம்மா கிட்ட வாங்கி போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். இங்கே மயிலுக்கு வேற எதுவுமே பேச முடியல, வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இங்கே கோமதி அந்த பெரிய மோதிரத்தை அவங்களோட பீரோலையே வச்சுக்கிறாங்க. 2-3 நாள் கழிச்சு இங்கே சரவணன் கோமதி கிட்ட, அம்மா நானும் மயிலும் கோயிலுக்கு போயிட்டு வரோமா அப்படின்னு கிளம்பும்போது கோமதி, டே சரவணா நில்லுடா, என்னடா அப்படியே போற, அதான் உன் மாமியார் உனக்குன்னு பெரிய மோதிரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் போட்டுட்டு போனா நல்ல கெத்தா இருக்கும்ல, மற்றவங்க பார்க்கும்போது பார்வையா இருக்கும்டா, நீ ஏன்டா இப்படியே போற, முதல்ல மோதிரத்தெல்லாம் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல இங்கே சரவணன் வேண்டான்னு மறுத்து பேசுறாரு. ஆனால் கோமதி விடாபிடியா, என் பையன் எப்படி கெத்தா போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை சரவணனுக்கு போட்டு விடுறாங்க. கோமதி அந்த மோதிரத்தை சரவணனுக்கு போடும்போதே, டே சரவணா, அன்னைக்கு என்னவோ இந்த மோதிரம் ரொம்ப பளபளன்னு இருந்துச்சேடா, நான் பீரோக்குள்ள தான் வச்சிருந்தேன், வெளியில கூட வைக்கலையே, மோதிரம் என்னவோ கலர் மாறின மாதிரி இல்லை அப்படின்னு கேட்க, உடனே சரவணன், ஆமாம்மா அன்னைக்கு ரொம்ப பளபளன்னு இருந்துச்சு, இன்னைக்கு என்னவோ கலர் மங்கி போன மாதிரி இருக்கேம்மா, பார்க்க தங்கம் மாதிரியே இல்லை, என் மயிலு நீ கொஞ்சம் இந்த மோதிரத்தை வாங்கி பாரு, கலர்லாம் போன மாதிரி இருக்குல்ல, கருத்து போன மாதிரி வேற இருக்கே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மயிலு ரொம்பவே பதட்டமாறாங்க. நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன், அம்மா 1000 ரூபாய்க்கு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து தந்து என்னை வசமா மாட்ட வச்சுட்டாங்க போலயே, இந்த அம்மா கொடுத்த இந்த மோதிரம் தங்கம் இல்லை கவரிங்ல இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ, நான் இவங்க கிட்ட வசமா மாட்ட போறனோ அப்படின்னு பயத்துல இருக்காங்க மயிலு. அந்த சமயம் அங்க வந்த மீனாவும் ராஜியும், என்னத்த கோயிலுக்கு கிளம்புனவங்கள நிக்க வச்சு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் விட்டீங்கன்னா
தங்கமயிலும் சரவணன் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு இந்நேரத்துக்கு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்படி எதை பத்தி தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே கோமதி, ஏ மீனா, இங்க கொஞ்சம் வாயேன். அன்னைக்கு உங்ககிட்ட காமிச்சேன்ல, இங்க தங்கமயிலோட அம்மா எவ்வளோ பெரிய மோதிரம் கொண்டு வந்து சரவணனுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. இப்ப அந்த மோதிரம் பளபளன்னு இல்ல, கருத்து போயிருக்கு. என்னன்னு கொஞ்சம் பாருங்கடி அப்படின்னு சொல்றாங்க கோமதி. இங்க மோதிரத்தை கையில வாங்கி பார்த்த உடனே மீனாக்கு நல்லாவே தெரியுது, இது தங்க மோதிரம் இல்ல, கவரிங் தானு. உண்மையாவே தங்க மோதிரமா இருந்தா எப்படியெல்லாம் இருக்கும்னு மீனா அங்க எடுத்து பாக்குறாங்க. ஆனா இது தங்க மோதிரமே இல்ல, வெறும் கவரிங் தான். கவரிங்கா இருக்கிறதுனால தான் 2 நாள்ல கருத்து போச்சு அப்படின்ற உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க மீனா. இங்க தங்கமயிலுக்கு பதட்டமா இருக்கு. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கோமதியத்தை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் பாண்டியன் மாமா வரைக்கும் போயிருமே அப்படின்னு ரொம்ப பயத்துல இருக்காங்க. அங்க பாக்கியம் கொடுத்த நகை கவரிங் தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்ச கோமதி ரொம்ப கோவமா மயிலுக்கிட்ட, என்ன மயில் இதெல்லாம்? உங்க அம்மா கிட்ட நாங்க ஆடி சீர் கொடுக்கணும்னு சொன்னோமா, இல்ல சீர் கூட சரவணனுக்கு தங்க நகையை வாங்கிட்டு வரணும்னு தான் சொன்னோமா? அங்க அப்படி எதையுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது இப்படி கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்து இது தங்கம் தானு எவ்வளோ பந்தாவா உங்க அம்மா இங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இப்படி செய்ய உங்க அம்மாவுக்கு அசிங்கமா இல்லையா? இந்த நகை தங்கம் இல்லைன்னு தெரிஞ்சா நீ வசமா மாட்டிப்பேன்னு கூட உங்க அம்மா யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்காங்களே. இதுக்காக தான் வீடு தேடி வந்து பேச வேற வந்தாங்களா அப்படின்னு கோமதி வாய்க்கு வந்தபடி தேடிட்டு இருக்காங்க. உடனே மீனா, தங்கமயிலக்கா என்ன செய்வாங்க? அவங்க அம்மா தானே கொண்டு வந்து இதை கொடுத்துட்டு போனாங்க. நீங்க எது கேட்கணும்னாலும் மயிலக்காவோட அம்மா கிட்ட தானே அத்தை கேட்கணும். இவங்கள திட்டி என்ன பிரயோஜனம்? ஒருவேளை மயிலக்காக்கு இப்படி அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுக்க போறாங்கன்ற விஷயம் தெரியாதோ என்னமோ. நீங்க இவங்க கிட்ட பேசுறதை விட பேசாம இவங்க அம்மா கிட்ட எதுனாலும் பேசுங்கத்த, பாவம் தங்கமயிலக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே சரவணன் ரொம்ப கோவமா, அம்மா என்னதான் இருந்தாலும் மயிலோட அம்மா பண்ணது பெரிய தப்பு. இப்படி நம்மளை ஏமாத்திருக்க கூடாது. இவங்க செஞ்சதை பார்த்தா மயிலுக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகை எல்லாமே தங்கம் இல்லை, கவரிங் தான் எனக்கு தோணுது. பேசாம இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டே போய் கேட்டுடலாமா? நீங்க வாங்க, இந்த நகையவும் எடுத்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரிங் நகையவும் கூடவே எடுத்துக்கிட்டு சரவணனும் கோமதியும் இங்க பாக்கியத்தை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. இங்க பாக்கியம் எப்பயும் போல உட்காந்துக்கிட்டு காய்கறி இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, எப்படி நான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டா சரவணனும் கோமதியும் அவங்க வீட்டுக்குள்ள வர இங்க பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா, வாங்க சம்மந்தி, வாங்க 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 தம்பி, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி உபசரிக்கிறாங்க. ஆனா சரவணன் ரொம்ப கோவமா அவங்க கொடுத்த மோதிரத்தை இங்க பாக்கியத்து முன்னாடி நீட்டுறாங்க. என்னத்த இது, கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து சீர்வரிசைக்கு உங்களுக்கு தங்க நகையை கொடுத்துருக்கோன்னு இப்படி ஏமாத்திருக்கீங்க. உண்மையாவே உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தன்னைக்கு நீங்க போட்டுவிட்ட நகை எல்லாமே தங்கம் தானா, இல்ல அதுவும் இந்த கவரிங் மோதிரம் மாதிரி தானா? உங்ககிட்ட கண்டிப்பா நகையை கொண்டு வந்து கொடுக்கணும்னு எங்க வீட்டுல இருந்து வந்து யாராவது சொன்னாங்களா? அப்படி எதுவும் செய்யல. அப்படி இருக்கும்போது எங்களை ஏமாத்துறதுக்கு நீங்க மட்டும் எதுக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவத்துல திட்ட ஆரம்பிக்கிறாரு சரவணன். உடனே கோமதி, உண்மையை சொல்லுங்க சம்மந்தி, இந்த சின்ன மோதிரத்தை கூட நீங்க இவ்வளோ அழகா எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா மயில் போட்டுட்டு வந்த எல்லாமே கவரிங்கா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, தங்கமா இருக்க வாய்ப்பே இல்லை. இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, நீங்க மயிலுக்கு போட்டு விட்ட நகை எல்லாமே தங்கம் தானா அப்படின்னு கோமதி கேட்க கோமதிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாம இங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க பாக்கியம். அப்பவே கோமதிக்கு தெரியுது, இவங்க எல்லாரும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுன்றதுக்காக பொய் சொல்லி ஏமாத்தி தங்கத்துக்கு பதிலாக கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருக்காங்க மயிலுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. கோமதி பாக்கியத்தை பார்த்து, உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் கூட விசாரிக்காம உங்க பொண்ணை நாங்கள் எங்க சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நீங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அடுத்த குடும்பத்தை இப்படி ஏமாத்த உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? உங்க பொண்ணு நல்லா வாழணும் தானே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி என் குடும்பத்தை ஏமாத்துறீங்க? உங்க பொண்ணு மயிலுக்கு இவ்வளோ நகை போடணும், அவ்வளோ நகை போடணும்னு நாங்க எதையுமே கேட்கலையே. நீங்க பந்தா காட்டுறதுக்காகவும் நீங்க பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவும் தானே இப்படி கவரிங் நகையை அள்ளி போட்டு நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு எல்லார்கிட்டையும் காமிச்சுக்கிட்டீங்க. ஆனா இப்ப உங்க சாயம் வெளுத்து போச்சுல. நீங்க செஞ்ச இந்த செயலுக்கு மயிலு எங்க வீட்டுல வாழ தகுதியே இல்லாதவ. ஏன்னா கண்டிப்பா மயிலுக்கும் இந்த விஷயத்துல தொடர்பு இருக்கதானே செய்யும். மயிலு கூட இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மூடி மறைச்சிட்டால. உங்க பொண்ணை பேசாம நீங்களே கூப்பிட்டு வந்து உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் தப்பு செஞ்ச உங்களுக்கும் உங்க பொண்ணு மயிலுக்கும் கொஞ்சமாவது புத்தி வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கோமதி பாக்கியத்தை திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாக்கியம்
சம்மந்தி மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்ல அதுக்கு கோமதி, இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, இனி அவரே வந்து பேசுவாரு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பாக்கியம் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இங்க பெரிய சம்மந்திக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சா ஒருவேளை மயிலை நம்ம வீட்டுக்கே அனுப்பிட்டா என்ன செய்யறது, நான் செஞ்ச இந்த தப்பால மயிலோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியலையே அப்படின்னு பயத்துல இருக்காங்க பாக்கியம். இங்க மயில் அழுதுகிட்டே, எத்தனையோ முறை எங்க அம்மா கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணத்துக்காக யாரையும் நம்ம ஏமாத்த வேண்டாமான்னு, ஆனா இப்ப என் அம்மாவால நான் எல்லாம் வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மயில்.